சனி பகவானின் கடுமையான பிடியிலிருந்து தப்பிக்க ஹனுமானை வணங்க சொல்வார்கள். இதற்கு சான்றாக 2 புராண கதைகள் இருக்கின்றன. அதாவது அனுமன் சனி பகவானின் கர்வத்தை அடக்கி ஒரு பாடம் கற்பித்தார் என்றும், மற்றொன்று ராவணனின் சிறையிலிருந்து அவரை எவ்வாறு மீட்டார் என்பதே ஆகும். 9 கோள்கள் அமைந்திருக்கும் நவகிரகத்தின் தலைவன் சூரிய பகவான். அவர்தான் அனுமானின் குருவும். தன் குருவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் அனுமான். தன் குரு தர்ஷனை செலுத்துவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவானிடம் வலியுறுத்தினார். அதற்கு சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வருமாறு அனுமனிடம் வேண்டினார். சனி பகவான் வேறு எவரும் இல்லை, எனக்கும் சாயாதேவிற்கும் பிறந்தவன், யமன் மற்றும் யாமிற்கு மூத்த சகோதர் என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்டு சனி பகவானை சந்திக்க அனுமன் புறப்பட்டார். சனி பகவான் தன் தந்தை கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி அனுமான் தோற்றம் மற்றும் வாளை பார்த்து கிண்டல் செய்தார். சனி பகவானின் கர்வத்தை பார்த்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார் அனுமான். அவர் சனி பகவானை தனது வாளால் சுற்றி இறுக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் சனி பகவானுக்கு வலி தாங்காமல் அழ ஆரம்பித்தார். தன் தவறை உணர்ந்த சனி பகவான் தன் சக்திகளை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்தார். பின்னர் தன் தந்தை சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்று வீடு திரும்புவதாக உறுதியளித்தார். அனுமானின் இச்சையால் சனி பகவானின் உடல் முழுவதும் காயமடைந்து வலியால் துடித்தார். அனுமான் அவரின் வலியை குறைப்பதற்கு எண்ணெய் கொடுத்து அதை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள சொன்னார். இதனால் அவரின் வலி குறைந்தது. ஆகையால் சனிக்கிழமைகளில் அனுமான் பக்தர்கள் சனிக்கு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பார்கள். ஆகையால் சனி பகவானின் கோபத்தை ஏற்றுக்கொள்பவர் எவரும் அனுமனின் உதவியை நாடினால் அவர்களை துன்புறுத்தாமல் மன்னிக்குமாறு சனியை கேட்டுக்கொண்டார் அனுமான்.